ஹே காய். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேச்சுலர் சமையலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அதே சமயம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து நம்ம சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ஒரு உணவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேச்சுலர் லைஃப்பில் இதுவும் ஒரு பார்ட். ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாமே ஒன்று இப்போ பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதா. ஸோ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போது தேவையான அளவு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். நம்ம அளவெல்லாம் பார்த்திங்கன்னா தோராய அளவு தான். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் நமக்கு இல்லை. ஸோ நமக்கு தேவையான அளவு என்னன்றது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி போடுறதுன்னா நீங்கள் மெஷர் பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா இதில் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் மாவு போடுறது இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா சால்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சால்ட், ஓகேங்களா. ஸோ கல்லுப்பு எடுக்காமல் தூளுப்பு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ. ஸோ எனக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோடா மாவு. ஸோ சோடா மாவு எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் புசு புசுன்னு வரணும் அப்படின்றதுக்காண்டி லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த அளவு தான், இந்த அளவு நான் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேச்சுலர் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குக்கிங். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது நமக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வந்து தோராயமாக தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பவுலாவோ இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்படின்னா ரெகுலராகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசை மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தோசை பார்த்திங்கன்னா ஒரு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோதுமை மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சரிங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, கட்டி கட்டியாக வரும். ஸோ இந்த கட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா அதுக்கு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், கரண்டி இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து கரண்டிலையோ இல்லை கையிலையோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டி அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூள் ஆயிரும். உங்களுக்கு அது மிக்ஸ் ஆகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது பாருங்கள், இப்போ பாருங்கள் எந்த கட்டியுமே இருக்காது நமக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணணும் அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமதுனால உங்களுக்கு தோசை வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்படி பண்ணுறப்போ நல்லாவே நைஸாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா தோசை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணதுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கட்டி எதுவுமே இல்லை, இதில் நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஓரமாக வச்சுட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம சோட்டமாக உப்பெல்லாம் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதோட நல்லா மிங்கிள் ஆகட்டும். அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஐட்டம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒன்று வந்து தேங்காய், இன்னொன்று பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. ஸோ இது ரெண்டும் வச்சு நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதை 3மே எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான அளவு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான அளவு ஏன்னா நீங்கள் நம்ம நைட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக வேண்டாம். மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும். ஸோ நான் வந்து நைட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒன்று வேர்க்கடலை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பொட்டுக்கடலை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் பார்த்திங்கன்னா 1/4 மூடி எடுத்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுருவோம். எனக்கு வந்து பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா இல்லை, நீங்கள் வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 2 வந்து பாதாம் பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொத்தமல்லி. ஸோ இதை வந்து வாசனைக்காக பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் சட்னியில் இது புதினா அப்படி இல்லைன்னா இதை சேர்த்துவீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம வாசனை கொடுக்கும். அதே மாதிரி சட்னியும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன சேர்த்து போகிறோம்னா சால்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ஏன் அப்படின்னா அதிலே பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்திருப்போம். இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். என்னடா சட்னிக்கு முந்திரி பாதாம் இதெல்லாமே போடுறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. அதெல்லாமே உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழம்பெல்லாம் பருப்பு குழம்பு செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை 2 முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் ஒரு சட்னி ஒரு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ கெட்டியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அது ஒரு முறை போடுறேன். அது எப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மிக்சியில் இப்போது அரைச்சிருவோம். இன்னும் நம்ம மிக்சியில் சட்னி வந்து செஞ்சு வச்சுருவோம். சட்னி வந்து செய்வோம். ஸோ சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ நான் வந்து எப்பவும் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றாள். எனக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பார்த்திங்கன்னா வரவரமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக இருந்தது அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ வந்து சட்னி ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். இதை வந்து தாளிக்கணும். ஸோ தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணி இதில் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். அது வந்து எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சட்னிக்கு வேண்டாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் சட்னி மட்டும் இல்லை, ஒரு பருப்பு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு 3 முந்திரி, ஒரு கொஞ்சம் வேர்க்கடலை, பாதாம், ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய
அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதுக்கு மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம சட்னி வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கோதுமை தோசை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தோசை டீ வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஹீட் ஆன பின்னாடி நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றி அது எப்படி வருது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோதுமை தோசையும் சட்னியும் தேங்காய் சட்னி, கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 3 முந்திரி பருப்பு, 2 பாதாம், இப்போ தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி இது எல்லாமே போட்டு சட்னி நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் பச்சை மிளகா அப்படியே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை வர மிளகா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வர மிளகாவும் ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். நம்ம உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, பருப்புலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் முந்திரி எல்லாம் போடலாம், வேர்க்கடலாம் போடலான்னு, அதை போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மேக் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து தோசை சட்டி வந்து லைட்டாக சூடாக போகுது. லைட்டாக வந்து சூடாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா சட்டி நீங்கள் தோசை கல் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா தோசை வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்மளது வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை கல் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 பக்கம் வந்துச்சு. ஸோ 1000 வச்சுக்கோங்களேன். ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்னஸ் இருக்கும். வெயிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். 1900 வந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் எண்ணெய் ஊற்றணும். ஸோ அதுக்கு அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ மாவு பார்க்கலாம் வாங்க. ஸோ கோதுமை தோசை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்கோம். இப்போது இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நீங்கள் ஏமாந்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். டைமிங் ரொம்ப நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்படியில் ரொம்ப சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோதுமை தோசையில் லைட்டாக நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சட்னி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இந்த கோதுமை தோசையில் பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சட்னி அரைக்க வேண்டியதில்லை. ஸ்வீட் தோசை வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஸ்வீட்டாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சட்னி அரைக்க வேண்டியதில்லை. வெல்லம், மோஸ்ட்லி வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் தோசை. சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு போடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தான் செய்கிறோம், வீட்டில் செய்கிறதில்ல. ஸோ வீட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது அது வந்து ஒரு பலகாரமாக பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு போடுவாங்க. ஸோ வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தோசையை வந்து ஊற்றிடுவோம். ஹே காய், ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோதுமை தோசை எப்படி பண்ணுறது, சட்னி, தேங்காய் சட்னி ப்ளஸ் அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேச்சுலர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடிட்டிங் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எடிட்டிங் இல்லாமல் நார்மலாக ப்ராக்டிக்கலாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேச்சுலர் டீமுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேக் பண்ண தயாராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் 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 பாய்.